வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்று 11/12/2024 புதன்கிழமை, குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 26ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் ரேவதி, காலை 10 மணி வரை. அதன் பிறகு அஸ்வினி. இன்று வளர்பிறை ஏகாதசி. யோகம் நன்றாக இல்லை. சந்திராஷ்டமம் சிம்மராசிக்கு காலை 10 மணி வரை. அதன் பிறகு கன்னி. இன்று ஏகாதசி விரதம். ராகு காலம் 12லிருந்து 1:30 வரை. யமகண்டம் 7:30லிருந்து 9 மணி வரை. குளிகை நேரம் 10:30லிருந்து 12 மணி வரை. நல்ல நேரம் எனப்படும் சுபஹோரைகள் காலை 6லிருந்து 7 மணி வரை, 9லிருந்து 10 மணி வரை, 4லிருந்து 5 மணி வரை, 7லிருந்து 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சூரியன் புதன், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு சந்திரன். அடுத்து நாம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க பகுதியை பார்ப்போம். நமஸ்காரம். நாம் வருடத்துக்கு ஒரு முறை சுற்றுலா குடும்பத்தாருடன் செல்கிறோம். மிருகங்களும் உயிர்தானே. கோயில் யானைகள் வருடம் ஒரு முறை புத்துணர்ச்சி முகாம்களுக்கு சென்று வந்த நிலையில் 4 ஆண்டுகளாக யானை முகாம் தடைப்பட்டுள்ளது வருத்தமாக உள்ளது. தாங்கள் இந்நிகழ்ச்சி மூலம் வாசகர்கள் மூலம் அரசை வலியுறுத்தி கடிதம் எழுதினால் அரசு யானைகளை மகிழ்விக்க நடவடிக்கை எடுக்கும் என்று நம்புகிறேன் ஐயா. பி. விஜயசங்கர் எழுதியிருக்கார். பூராட நட்சத்திரத்துக்கு அதிதேவதை யார் கூறவும்னு கேட்டிருக்கார். அதெல்லாம் அப்புறம் என் அப்பா ஃப்ரீயானவுடனே சொல்லுவார். இந்த ஜோசியம் சம்மந்தப்பட்டது என்னென்னா, இப்போ திருச்செந்தூரில் கூட நடக்கக்கூடாத ஒரு விஷயம் நடந்தது. இந்த புத்துணர்ச்சி முகாம் மாதிரியான விஷயத்தெல்லாம் அரசாங்கம் பண்ணணும். நம்ம வேணும் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் மூலமாக சொல்லலாம். சம்மந்தப்பட்டவங்க இதை பண்ணால் நல்லாயிருக்கும். நம்மளோட எண்ணமும் அதுதான். அடுத்து ஏதாவது அரசாங்கம் இந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணுறதா, மாற்றங்களை பண்ணுறதாங்கிறத பார்ப்போம். நம்ம வேணும் சொல்ல தானே முடியும். நமஸ்காரம். எம்.கே. தியாகராஜ பாகவதர் பாடிய கிருஷ்ணா முகுந்தா முராரே பாடலை உங்கள் குரலில் கேட்க ஆசையாக உள்ளது. 2 வரிகள் பாடினால் நான் மகிழ்ச்சி அடைவேன். பாடுவீர்கள் என்று நம்புகிறேன் ஐயா. பி. விஜயசங்கர். ஐயா, என் அப்பாவுக்கு நல்லா பாட வரும். ஆனால் இந்த லெட்டரை நான் படிப்பேன்னு நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. நான் பாடினா நீங்கள் மகிழ்ச்சி அடைய மாட்டீங்க. பயந்து போய் டிவி ஆஃப் பண்ணிட்டு ஓடிடுவீங்க. நமக்கு பேச்சு வர அளவு வாய்ஸு பாட்டு அவ்வளோவா செட் ஆகாது. இதெல்லாம் பாட தெரிஞ்சவங்க பாடினாதான் இந்த மாதிரி பாட்டுக்கே மரியாதை. அப்புறமா என் அப்பா மறுபடியும் இந்த சீட்டில் உட்கார்றப்போ நான் ஞாபகப்படுத்துகிறேன். கிருஷ்ணா முகுந்தா முராரே பாட்டை சில வரிகள் பாடி காட்டுவார். நமஸ்காரம். எனது சகோதரருக்கு திருமணமாகி 11 ஆண்டுகள் கழித்து ஒரு ஆண் குழந்தை பிறந்துள்ளது. 10 மாதம் ஆகிறது. அவர் வீட்டில் உள்ள முருங்கை, வாழை போன்ற மரங்களை அடியோடு வெட்டி வருகிறார். அப்படி செய்யலாமா? அதற்கு பதிலாக நாம் புதிய மரங்களை நடலாம். அப்படி செய்தால் அவரது பாவம் போகுமா? தெளிவுபடுத்தவும். பி. விஜயசங்கர் தான் இந்த கேள்வியும் கேட்டிருக்காரு. உங்கள் சகோதரர் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டுருக்காருன்னா அவர் இதை பார்த்ததுக்கப்புறமாவது கொஞ்சம் திருந்துவார்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு உதாரணத்தையே சொல்கிறேன். ஒரு அன்பர் பல வருஷமாக வீட்டில் ஒரு நெல்லி மரம் வளர்த்துருந்தார். திடீர்னு அந்த மரத்தை வெட்டிட்டார். ஏன்னா அந்த மரத்தோட இலை பக்கத்து வீட்டில் விழருதுன்னு சொன்னாங்கங்கிறதுக்காக. நினச்சிருந்தா அவர் தடுத்துருக்க முடியும். அவர் வீடு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க சொல்ல தான் முடியும். கோடாரை எடுத்துன்னு நம்ம அனுமதியை மீறி வெட்ட முடியாது. அந்த மரம் இருக்கிற வரைக்கும் ஓஹோன்னு இருந்தது. அப்புறம் அவங்க ஃபேமிலியில் நிறைய பிரச்சனைகள் வந்தது. நம்ம பல வருஷமாக வீட்டில் வளர்க்குற மரத்தை இந்த மாதிரி வெட்டுறதுங்கிறது ஒரு பெரிய பாவம்ங்க. ஒருவேளை அந்த மரம் ரொம்ப பெரிய அளவில் வளர்ந்து அந்த மரக்கிளை நம்ம பில்டிங்கையே இடிக்கிற அளவு ஆயிடுத்து, அதனால் டேமேஜ் ஆகுதுன்னா அப்போ வேறு வழி இல்லை, வெட்டி தான் ஆகணும். அப்போ கூட சம்மந்தப்பட்ட அந்த கிளைகளை மட்டும் கட் பண்ணி மரத்தை நினச்சா காப்பாற்ற முடியும். மறுபடியும் அதே மாதிரி பெருசாக வளர்கிறப்போ அந்த கிளையை மட்டும் கட் பண்ணலாம். வேறு வழியே இல்லைன்னா வெட்டலாம், சரி. ஆனால் இந்த மாதிரி உப்புச்சப்பு இல்லாத விஷயத்துக்கெல்லாம், அதுவும் நல்ல பலன்களை தர வாழை மரம், முருங்கை மரம், இந்த மாதிரியான மரங்களை வெட்டுறதுங்கிறது ரொம்ப தப்பு. முருங்கை மரம் வீட்டில் இருந்தால் பேய் வரும், பிசாசு வரும்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கம்பளி பூச்சி மாதிரி சில பூச்சிகள் வேணால் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது.
அதுக்கு தகுந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை நம்ம எடுத்துட்டு மரங்களை வளர்க்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. முருங்கை மரத்துலையாவது சரி கம்பளிப்பூச்சி மாதிரி சில பூச்சிகள் வரும், அதில் ஒரு லாஜிக் இருக்குது. வாழை மரம் ஒன்றும் இல்லையே, நினச்சா அதை வளர்க்கலாம். ரொம்ப சின்னது, மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஈஸி மற்ற மரங்களை விட. இதெல்லாம் உங்கள் சகோதரர் பண்ணது ரொம்ப பெரிய தவறு, பாவம். அதுக்கு என்ன பிராய்ச்சித்தோன்னா அவரே மறுபடியும் அந்த மரத்தை தவற உணர்ந்து வளர்த்தா தான் உண்டு. இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் இனிமேலாவது மரத்தை வெட்டாமல் இருக்க சொல்லுங்கள். காக்கா குருவி கூட பல ஆயிரம் மரங்களை பூமியில் விதைச்சி நட்டுட்டு போகிறது. நம்ம தான் இயற்கைக்கு எதிராக என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த உலகத்தில் கடவுளோட படைப்புலேயே பல சல்லித்தனமான விஷயங்களை பண்ணுறது நம்மள மாதிரியான மனிதர்கள் தான். இதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். நம்முடைய ஹம்பிள் சஜஷன், அதை ஃபாலோ பண்ணால் பெட்டராக இருக்கும். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு உங்கள் சகோதரர் திருந்துவாரான்னு தெரியல. பொதுவாக நிறையா பேர் இப்படி அடுத்தவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு மாறிடுறது கிடையாது. மாறினா நல்லது. ஒரே ராசி ஒரே லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பெரிய அந்தஸ்தான பதவிகள் கிடைக்கும் என்கிறார்களே, உண்மையா? பதில் கூறவும் ஐயா. ஒரே ராசி ஒரே லக்னம்ங்கிறது அது ரொம்ப பெரிய யோகம்தான். விஜயசங்கர் அவர்கள் தான் அடுத்த கேள்வியும் கேட்டிருக்கார். ஆமாம், அப்படி பிறந்தவர்களுக்கு நிறையா நல்ல விஷயங்கள் நடக்குங்கிறது நம்பிக்கை. ஜே மணிகண்டன், திருவிக்கா நகர், பேரணாம்பட்டு. தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கேள்வி: சாப்பிட்ட தட்டில் கை கழுவக்கூடாது என்கிறார்களே, இது சரியா? சாப்பிட்டு முடிச்சுட்டு எழுந்து போய் வாஷ்பேசின் குழாயில் கை கழுவ முடியாதா? இல்லை கொல்லப்பக்கம் அதுக்குன்னு வாளி வச்சுருப்பாங்க இன்னமும் கிராமப்புறங்களில் சில இடங்களில், அங்கே போய் கை கழுவ முடியாதா? சாப்பிட்டு எழுந்து போய் கை கழுவுறதுக்கு கூட என்ன ஒரு சோம்பேறித்தனம். அந்த மாதிரி ஒரு சோம்பேறித்தனம் நம்ம உடம்புக்கு முதல்ல தேவையான ஃபிட்னஸை தருமா? எழுந்து போய் கை இளம்புறதுக்கே சோம்பேறித்தனப்படுறவங்க ப்ராப்பராக வாக்கிங்கு, எக்ஸசைஸு அதெல்லாம் பண்ணுவாங்களா? அதனால் தட்டில் கை கழுவுறதுங்கிறது தப்பு. ஒழுங்காக எழுந்து போய் குழாயை திறந்து கையை கழுவுங்க. இல்லைனா கொல்லப்பக்கத்தில் அதுக்குன்னு வாளி வச்சுருக்கீங்கன்னா அதில் இருக்கிற தண்ணியை பயன்படுத்தி கை கழுவுங்க. இந்த மாதிரி சில சோம்பேறித்தனங்களெல்லாம் நம்ம மாற்றிக்கிறது மூலமாகவே உடம்பு மனசெல்லாம் ஆரோக்கியமாக ஆகும். தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கேள்வி: அரிகேசநல்லூர் வெங்கட்ராமையா அவர்களுக்கு வணக்கம். தாங்கள் முன்னாள் முதல்வர் எடப்பாடி ஐயாவிடம் கலைமாமணி விருது பெறும் படத்தை சமூக வலைத்தளம் வாயிலாக பார்த்தோம். மிகவும் மகிழ்ச்சி அடைந்தோம். தங்களின் ஆன்மீக சேவை தொடர வாழ்த்துக்கள். ஜே மணிகண்டன், வேலூர் மாவட்டத்திலேருந்து எழுதியிருக்கார். மிக்க மகிழ்ச்சி. ஓம் சிவசிவ. அன்பு குருநாதரே வணக்கம். சிவ சுப்பிரமணியம், சிவனே முருகனையும் முருகனே சிவனாகவும் உள்ளதென்ற கருத்தை சிவமந்திரம் கூறுகிறது. ஆமாம், சிவன் 5 எழுத்து சிவம், முருகனை 6 எழுத்து சிவம்பாங்க. சிவனோட நெற்றிக்கண்லேருந்து தானே முருகன் வந்தார். சிவனுடைய இன்னொரு அவதாரமாக தான் முருகனை நிறையா பேர் பார்க்குறாங்க. அது கரெக்டு. அதான் நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி கூட சொன்னோமே, சூரனுடைய அந்த வரம் அவ்வளோ பெரிய ஆப்பாக இருந்தது. அதுக்காக தன்னோட ஆற்றலையே அப்கிரேட் பண்ணி, ஏன்னா சிவனுக்கு சமமான பதம் வேணும்னா அதுக்கு மேலே என்ன இருக்குது? 5க்கு மேலே 6 அப்படி தான் சிவன் வந்து முருகனை உருவாக்கினார். ஈசான்ய சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதிர் பிரம்மணோபதிர் பிரம்மா சிவோமே அஸ்து சதா சிவோம். எனவே எளியவர்கள் முருகரை வணங்கினால் போதுமா ஐயா? முருகரை வணங்கினா போகிறோம், பட் அதுக்காக சிவன், அம்மன், பிள்ளையாரெல்லாம் சாய்ஸில் விடணும்னு ஒன்றும் இல்லையே. எல்லாரையுமே வணங்கலாம், அதோட முருகனையும் சேர்த்து வணங்கலாம். முருகனோட மாமாவான பெருமாளையும் சேர்த்து வணங்கலாம். ஆர்எஸ் ஜெயக்குமார் அவர்கள் இதை எழுதியிருக்கார். ஓம் சிவசிவ ஓம். அன்புமிகு குருநாதரே வணக்கம். யாகம் செய்யப்படுவதன் தத்துவம் என்ன? அதில் அக்னி முக்கியமான இடம் பெறுவது ஏன்? கொஞ்சம் விவரமாக கூறுங்கள் ஐயா. ஆர்எஸ் ஜெயக்குமார். இப்போது உதாரணத்துக்கு மறைந்த ரத்தன் டாட்டா அவர்களை எடுத்துப்போம். நெருப்பை மூல தெய்வமாக கொண்டு வழிபாடு பண்ணுவாங்க. அதான் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அந்த ஜடராக்னிங்கிற அந்த இதுதான் டைஜஸ்டிவ் சிஸ்டம் மாதிரி பல விஷயங்களை பண்ணுறது. இப்போ கரண்ட்டுன்னு எடுத்துட்டா தண்ணியிலேருந்து எடுக்கிறோம், கோல்லேருந்து எடுக்கிறோம், விண்டு காற்றுலேருந்து எடுக்கிறோம். அந்த கரண்ட்லேயும் கொஞ்சம் ஃபயருங்கிற அந்த இது இயற்கையாகவே இருக்குது. ஸோ அந்த நெருப்பு வழிபாடுங்கிறது அதுக்குன்னு ஒரு ப்ராப்பர் மெத்தட் இருக்குது. நெருப்பு எல்லாத்தையும் சுட்டெரிக்கும், அழிக்கக்கூடியது. ஆனால் அந்த நெருப்பையும் கரெக்டாக பயன்படுத்த வேண்டிய விதத்தில் பயன்படுத்தினா நம்ம சுவையான சமையலை சாப்பிடலாம். பலவிதமான யூசஸ் வந்து அந்த நெருப்பில் இருக்குது. அந்த மாதிரி நெருப்புக்குன்னு சில முக்கியமான மந்திரங்கள், ரகசிய மந்திரங்கள் இருக்குது. அந்த அக்னி உபாசனையை ப்ராப்பராக பண்ணால் அவங்களுக்கு பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையே இருக்காது. நல்ல வசதியாக ஓஹோன்னு இருப்பாங்க.
அதனால் அந்த பார்சிங்கிற அந்த சமூகம் ரொம்ப வளமையோட செழுமையோடு இருக்கிறதுக்கு அந்த அக்னி வழிபாடு ஒரு முக்கிய காரணம். நம்ம இந்து மதம் அந்த அக்னி வழிபாட்டுக்கு ரொம்ப முக்கியமான இடம் கொடுக்கறது. நீங்கள் சிவனுக்கு ஹோமம் பண்ணாலும், பெருமாளுக்கு யோகம் பண்ணாலும், ருத்ர ஹோமம், சண்டி ஹோமம், சுதர்சன ஹோமம், என்ன ஹோமம் யாகம் பண்ணாலும் நெருப்பு இல்லாமல் எந்த தெய்வத்தையும் வழிபாடு பண்ண முடியாது. அந்த மந்திரங்கள்லாம் ஸ்வாகான்னு ஒரு வார்த்தை வரும். ஸ்வாகாங்கிறது யாருன்னா அக்னி தேவனுடைய மனைவியும்பாங்க. அதாவது அக்னி தேவனுடைய மனைவி மூலமாக தான் அக்னி தேவன்கிட்ட கொண்டு சேர்க்கணும். எதுவாக இருந்தாலும் வீட்டு ஹோம் மினிஸ்டர் மூலமாக தான் பண்ணணும். பெரிய இடங்களில் பெரிய விஷயங்கள் நம்ம பண்ணுறப்போ ஸ்வாகா அக்னிக்கிட்ட கொண்டு சேர்ப்பா, அக்னி அதை சம்மந்தப்பட்ட தெய்வத்துக்கிட்ட கொண்டு சேர்ப்பார். ஸ்வாகானா எல்லாத்தையும் முழுங்கிறது. இதெல்லாம் நான் கொடுக்குற இந்த சமித்துக்களெல்லாம் ஏற்றுக்கோ, சாப்பிடு அப்படிங்கிறது அதோட அர்த்தம். இந்த அக்னி வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியமானது. இந்த யாகம் ஹோமம்லாம் அது சம்மந்தப்பட்ட விஷயம். இன்னொன்று, இந்த மாதிரி யாகங்களில் ஹோமங்களில் குறிப்பிட்ட சில மூலிகை பொருட்களை போட்டு எரிக்கிறப்போ அது காற்றோட காற்றா அட்மாஸ்ஃபியரில் கலந்து காற்றை சுத்தப்படுத்துறது. அதனால் மழை வருது. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள், அறிவியல் சார்ந்த பல விஷயங்களும் இருக்குது. யாகம் ஹோமத்துக்கு பின்னாடி இந்த மாதிரி பல காரணங்கள் காரியங்கள் இருக்குது. அன்புமிகு குருநாதரே வணக்கம். வைஷ்ணவர்கள் மட்டும்தான் திருமண் அணிய வேண்டுமா? மற்றவர்களும் திருமண் அணியலாமா ஐயா? விவரமாக கூறவும். ஆர்எஸ் ஜெயக்குமார் இதே கேள்வியை கேட்டிருக்கார். ஆமாம், அந்தந்த சம்பிரதாயத்தை சேர்ந்தவங்க அதை பண்ணுறதுங்கிறது விசேஷம். மற்றவங்களுக்கும் அதில் யாருக்கா விருப்பம் இருக்குன்னா பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பசுஞ்சாணத்திலிருந்து தயாரிக்கப்படுற விபூதியை எல்லாருமே இட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த வைணவ ஆச்சாரிய முறையில் சில வழக்கங்கள் டிசிப்ளின்ங்கிறது வந்தது. அது 1000 ஆண்டுகளை கடந்து பல பேர் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ட்ரெடிஷனை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. மகாபிரிவரும் அதைத்தான் சொல்லியிருக்காரு, அவங்கவுங்க சம்பிரதாயம் அந்த இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு. பட் சில பேருக்கு அது பண்ணால் என்ன, அது நம்ம போட்டுண்டா என்னங்கிறது விருப்பம் இருக்கும். அது உங்களோட ஓன் விஷயம், ஒன்று பெருசாக தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஃபாலோ பண்ணால் பெட்டர். ஓம் சிவசிவ ஓம். அன்பு குருநாதரே வணக்கம். உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி. ஸ்ரீ ராமானுஜர் உயிர் பிரிந்தவுடன் தர்மோ நஷ்ட என அசரீரி கேட்டதாக கூறப்படுகிறது. அதன் விவரம் கூறவும். ராமானுஜர் பிங்கள வருடம் மாசி மாதம் வளர்பிறை தசமி சனிக்கிழமை ஜீயர் மடத்தில் சுமார் 120 ஆண்டுகள் வாழ்ந்து மரணமடைந்தார். புனிதரை போற்றுவோம். ஆர்எஸ் ஜெயக்குமார். இவர் என்ன எழுதியிருக்காரோ அதை அப்படியே படிச்சுட்டேன். என்னென்னா உயிர் பிரிந்தது, மரணமடைந்தார், இந்த மாதிரியான வார்த்தைகள் மகான்களை பற்றி சொல்கிறப்போ சொல்லக்கூடாது. யாரும் வேணும்ன்ட்டு பர்பஸாக பண்ணுறது இல்லை, தெரியாமல் தான் பண்ணுறாங்க. இப்போ நான் இந்த நிகழ்ச்சி மூலமாக விளக்கிட்டேன்னா ஜெயக்குமார் சார் மட்டும் இல்லை, எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணுவாங்க. மரணம்ங்கிறது நம்ம உடம்புக்கு தான், ஆத்மாக்கு கிடையாது. மனிதனே இறக்குறாங்கிறது இந்து மத தத்துவப்படி தப்பு. அவனோட உடம்பு மட்டும்தான் மறைஞ்சிருக்கு. அவன் மறுபடியும் வேறு ஏதாவது ஒரு வடிவத்தில், வேறு ஏதாவது ஒரு இடத்துல, வேறு ஏதாவது ஒரு ஊரில், வேறு ஏதாவது ஒரு மாநிலத்தில், வேறு ஏதாவது ஒரு நாட்டில், வேறு யாராவது ஒரு அம்மா அப்பாவுக்கு பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அவன் பண்ண பாவ புண்ணியத்துக்கு தகுந்தபடி அடுத்து ப்ரமோஷன் ஏதாவது ஒரு மிருகமாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து இல்லை பிறவிகளை கடந்து மோட்ச நிலை போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக? நம்ம ஆத்மாக்கே அழிவு கிடையாது. அப்படி இருக்கிறப்ப ராமானுஜர் மாதிரியானவங்கள்லாம் எப்பேற்பட்ட ஞானிகள், நாராயண மந்திரத்தின் மூலமாக பல பிறர்க்கரிய சக்திகள் ஆற்றல்களை பெற்றவர். அவருக்கு ஏது அழிவு? அது வரைக்கும் அவர் பூத உடலோடு லைவாக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இருந்தார். 120 ஆண்டுகளை கடந்த பிறகு சூஷ்ம ஸ்வரூபமாக இன்னமும் அவங்களாம் இருந்துன்னு தான் இருக்காங்க. தேவைப்படுறப்ப எப்போ வேணாலும் பூமிக்கு வருவாங்க, மறுபடியும் வடிவத்தை எடுப்பாங்க. ஒன்றும் ராகவேந்திர சுவாமிகள் பிருந்தாவனத்தில் ஜீவசமாதி ஆனதுக்கப்புறமும் பல பேருக்கு காட்சி கொடுத்துருக்கார். அது சம்மந்தமாலாம் சில வெள்ளையர்கள் உட்பட பல பேர் ரெக்கார்ட்ஸை பதிவு பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க இறந்துட்டாங்கன்னா எப்படி மறுபடியும் வருவாங்க? அதே வடிவத்தோடலாம் சில பேருக்கு காட்சி கொடுக்குறாங்களே. இந்த மாதிரி நிறையா சொல்லின்னு போகலாம். அதனால் மகான்கள் அழிவற்றவர்கள். அவங்க வெறும் சமாதி ஆனார்கள். பூத உடலிலிருந்து சூஷ்ம ஸ்வரூபத்துக்கு யார் கண்ணுக்கும் தெரியாமல் இருக்காங்கங்கிறது தான் கரெக்டு. ஆமாம், ராமானுஜர் சமாதியானப்போ தர்மோ நஷ்டங்கிற அசரீரி வந்தது உண்மைதான். தர்மத்துக்கு பெரிய நஷ்டங்கிறது தான் அதோட அர்த்தம். அந்த 120 இயர்ஸில் அவர் எவ்வளோ ரெவல்யூஷன் மாற்றங்களை பண்ணியிருக்கார். இன்றைக்கும் ராமானுஜருடைய அந்த பல தியரிஸை, அவருடைய சமுதாய ஒற்றுமை, சமூக ஒற்றுமையை
இன்றைக்கி இருக்கிறவங்க போற்றுகிறோம், கொண்டாடுகிறோம், அதுதான் பெரிய விஷயம். சிலது காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிண்டே இருக்கும், மாற்றம் ஒன்றே மாறாதது. ஆனால் ஒரு சில பேரோட தியரிஸு காலம் கடந்து நிற்கும். அதில் ராமானுஜருடைய அந்த சமூக ஒற்றுமை, சமுதாய ஒற்றுமை, கடவுள் முன்னாடி எல்லாரும் சமம், மனிதர்களுக்குள்ளே இந்த பிரிவினை கூடாது, அதுதானே இன்றைக்கி நம்ம அரசியலமைப்பு சட்டமாகவே இருக்குது. அதுக்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அடித்தளமிட்டவர் ராமானுஜருங்கிறது எப்பேற்பட்ட பெருமை. ரொம்ப பெரிய மகான். அவருடைய மறைவுங்கிறது தர்மத்துக்கு பெரிய நஷ்டங்கிறது ஒரு கோணத்தில் பார்த்தாலும் அவர்கள் இன்னும் மறையலை. அந்த ராமானுஜருடைய சேவைகள் இன்றைக்கும் பல வடிவங்களில் தொடர்ந்துட்டுருக்கு. அவர் விதைத்த பல விதைகள் இன்றைக்கி பெரிய விருட்சங்களாகி நிறையா பலன்களை கொடுத்துட்டுருக்குங்கிறது தான் மறுக்க முடியாத உண்மை. ஓம் சிவ சிவ ஓம். அன்புமிகு குருநாதரே வணக்கம். முருக உபாசனையில் விசேஷ அம்சம் வேல் வழிபாடு என்கிறது புராணங்கள். அதன்படி கைவாய் கதிர்வேல் முருகன் கழல் பெற்று உய்வாய் மனமே என அருணகிரிநாதரும் மகாகவி பாரதியார் போன்றவர்களும் பல பேர் பாடியிருக்காங்க. இந்த வேல் வழிபாடு பற்றி விவரமாக கூறுங்கள் ஐயா. வேலை தொழுவதே வேலையிடு வாரியார் சுவாமிகள் சொல்லியிருக்கார். வேல் வழிபாடுங்கிறது ஏதோ இந்த எதிரிகள் பிரச்சனை மாதிரியான இதை மட்டும் சரி பண்ணணுன்னு நினைக்கிறாங்க. அதான் இல்லை. வேல் ஞான வடிவம். நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் அந்த வேல் பண்ணும். ஆனால் வேலை மட்டும் தனியாக வழிபடுறதை விட அதை ஏதாவது ஒரு முருகன் சிலையோடு சேர்த்து வச்சு, இல்லை முருகன் படத்தோட, முருகன் படத்தில் இருக்கிற அந்த வேலுக்கு கூட தனியாக பொட்டு இட்டு வழிபாடு பண்ணுறதுங்கிறது பண்ணலாம். வேலை மட்டும் தனியாக வச்சு வழிபாடு பண்ணுறப்போ அதுக்குன்னு சில ஆச்சார நியமங்கள் இருக்குது. தீட்டெல்லாம் வீட்டில் கலக்காமல் கரெக்டாக பார்த்துக்கணும். அதையெல்லாம் யாரால் ஃபாலோ பண்ண முடியுமோ அவங்க பண்ணலாம். ஏன்னா வேல் வழிபாடுங்கிறது விளையாட்டு விஷயம் இல்லை. அப்படி அதை ஃபாலோ பண்ணுறது கஷ்டங்கிற பட்சத்தில் உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு முருகன் படம் கண்டிப்பாக இருக்கும். இந்த கடிதம் எழுதின ஒரு வீட்டில் முருகன் படம் இல்லாமல் இருக்குமா? ஸோ இந்த முருகன் படத்தில் இருக்கிற வேலுக்கு பொட்டு வச்சு அதையே வேல் வழிபாடாக கும்பிடுங்க. ஃபாலோ பண்ணுறது கஷ்டம்னா அப்படி கூட பண்ணலாம். இன்று மேஷராசிக்கு மிக அருமையான நாளாக இருக்கிறது. நீங்கள் நினைத்து பார்த்த ஒரு விஷயம், நினைத்து பார்க்காத ஒரு விஷயம், ரெண்டுமே அருமையாக நடக்கும். பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு திருப்பு முனை உங்கள் வாழ்வில் இன்று வரலாம். ரிஷபராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கிறது. குறிப்பிட்டு சொல்வதென்றால் இந்த ஆகமம் நியமம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சாஸ்திரம் அது சார்ந்த துறையில் இருப்பவர்கள், வேத நெறி அதை பின்பற்றுபவர்கள், கோவில் பூசாரிகள், அந்த மாதிரியான இதில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி ஆன்மீகம் அது சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க, இல்லை அது சம்மந்தப்பட்ட ஆன்மீக பொருட்கள் சம்மந்தப்பட்ட இது பண்ணுறவங்க, அவங்களுக்கெல்லாம் நல்ல நாளாக எதிர்பார்த்த யோகங்கள் அனைத்தும் கிடைக்கும், நடக்கக்கூடிய நாளாக இன்று இருக்கிறது. மிதுன ராசிக்கு இன்றைய நாள் சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கிறது. குறிப்பாக சொல்லணுன்னா உங்களுடைய மகன் அல்லது மகள் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், அதாவது உங்களுடைய மகன் மகளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருந்தால் உங்கள் மகன் வழியில் அல்லது மகள் வழியில் இருக்கக்கூடிய உறவினர்கள் மூலமாக இந்த மிதுன ராசியில் உள்ள மாமனார்களுக்கு மாமியார்களுக்கு சில நல்ல விஷயங்கள் நடக்கும். கடகராசி என்று எடுத்துக்கொண்டால் இன்றைய நாள் அற்புதமான நாளாக இருக்கிறது. குறிப்பாக சொல்வதென்றால் இந்த ஆசிரியர் அது சார்ந்த பணியில் இருப்பவர்கள், கல்வி சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்கும். சிம்மராசின்னு எடுத்துட்டா இன்றைக்கி சந்திராஷ்டமம், ஆனால் சந்திராஷ்டமம் இல்லைன்னு சொல்லலாம். எப்படின்னா காலையில் 10 மணி வரைக்கும் தாங்க உங்களுக்கு சந்திராஷ்டமம். 10 மணி வரைக்கும் சிம்மராசிக்கு சந்திராஷ்டமம், அதுக்கப்புறம் கன்னிராசிக்கு சந்திராஷ்டமம் போயிடுறது. அதனால் நீங்கள் ஏதாவது முக்கியமான ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தால் 10 மணிக்கு மேலே எடுங்க. மனசு ஸ்டடியாக இருந்து ரெடியாக இருந்தால், ஸ்டடி ரெடி இது இருந்தால் போகிறோம். நீங்கள் எதுக்குமே தயாராக ரெடியாக இருக்கலாம். கன்னிராசி 10 மணிக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு தானே சந்திராஷ்டமம் வருது. ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் வர நாள் தானே சந்திராஷ்டமம். அப்போ என்ன பண்ணும்? மனசு சஞ்சலப்படும். ஸோ அதனால் மனசு சஞ்சலப்படாமல் பார்த்துக்கணும். எது வந்தாலும் எது நடந்தாலும் டோன்ட் வெரி, பி ஹாப்பி அப்படின்னு இருங்க. ஜாலியாக சிரிச்சுட்டே எந்த ஒரு விஷயத்தையும் ஃபேஸ் பண்ணுங்கள். ஸோ முக்கியமான விஷயங்களை முடிஞ்ச அளவு இன்றைக்கி எடுக்கிறத தவிர்க்க பாருங்கள். அது பண்ணாலே போகிறோம். உங்கள் லைஃப் ஹாப்பியாக இருக்கும். துளாராசிக்கு நல்ல துள்ளலான நாளாக இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த சில விஷயங்கள் நடப்பது, ஒத்தி போட்ட தள்ளி போட்ட சில விஷயங்கள்லாம் நல்லபடியாக முடியறது. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும். சில முக்கியமான திருப்பு முனைகள் உங்கள் வாழ்வில் ஏற்படும். விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் மிக அமோகமான நாளாக இருக்கிறது.
மரபு சார்ந்த துறை, இந்த இயற்கை பொருட்கள், ஆர்கானிக் ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் அதையெல்லாம் சேல் பண்ணுறவங்க, உற்பத்தி பண்ணுறவங்க, அவங்களுக்கெல்லாம் பொன்னான நாளாக இன்றைய நாள் இருக்கும். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் அருமையான நாளாக இருக்குது. பொதுவாகவே தனுசு ராசியை சார்ந்தவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் நினச்சபடி முடிக்கணும்னு நினைக்கிறவங்க, ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்கணுங்கிறத எதிர்பார்க்குறவங்க. அந்த பர்ஃபெக்ஷன் யார்கிட்டையாவது எதிர்பார்த்து இல்லைன்னா தனுசு ராசியை சேர்ந்தவங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன், கோபம் வருதுங்கிறது இயல்பு. நீங்கள் எதிர்பார்த்த அந்த பர்ஃபெக்ஷனோட பல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும், உங்களுக்காக நடக்கும். மகர ராசி என்று எடுத்துக்கொண்டால் இன்றைய நாள் அருமையான நாளாக இருக்கிறது. எதிர்பார்க்காத பல திருப்பங்கள் உங்களோட வாழ்க்கையில் நடக்கும். எல்லாருக்குமே நல்ல விஷயமா, பாசிட்டிவ் விஷயமா சொல்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான இது. ஒவ்வொரு ராசிலையும் லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி பொழுது அமையிறது இல்லை, ஒரே மாதிரி நடக்கிறது இல்லை. ஆனால் அதே சமயம் குறிப்பிட்ட சில விஷயங்கள் ராசி பலனில் நடக்கும். அதனால் ராசி பலன்னு வரப்போ முடிஞ்ச அளவு பாசிட்டிவாக சொல்கிறதுங்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா அவங்களோட லைஃப்பில் அன்றைக்கி ஏதாவது கெட்டதாக நடக்கணும்னு இருந்தால் கூட காலையிலேயே அந்த பாசிட்டிவ் பூஸ்ட்டை கொடுக்குறப்போ அதில் அவங்க சந்தோஷமான மைண்ட் செட்டோடு வெளியில் போவாங்க, ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க. இது நடக்குங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு ஜாஸ்தியாகும். ஸோ அந்த நம்பிக்கை, வில் பவர் ஜாஸ்தியானாலே நடக்காத சில விஷயங்கள் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு உண்மையிலேயே கிரக நிலவரம் எல்லாம் நல்லா இருக்குது, பிளானட்டரி பொசிஷன் கரெக்டாக இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி பாசிட்டிவாகவும் காலையில் கேட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணுறப்போ எல்லாமே எவ்ரிதிங் பாசிட்டிவாக நடக்கும். கும்பராசிக்கு இன்றைய நாள் அற்புதமான நாளாக இருக்கிறது. குறிப்பாக சொல்வது என்றால் இந்த சந்திர சம்மந்தப்பட்ட விஷயம், சூரியன் சம்மந்தப்பட்ட விஷயம், இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. சந்திர நாடி, சூரிய நாடி அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது நம்ம வாயு, உடல் ஆரோக்கியத்தோடு சம்மந்தப்பட்ட விஷயம். உங்கள் உடலிலே இருக்கக்கூடிய அந்த மாதிரி முக்கியமான நாடிகள் எல்லாம் சரியாக வரும். நாடி உங்களுக்கு சில நல்லது பண்ணும். உங்கள் உடல் ஆரோக்கியம் சீராகக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மீனராசிக்கு இன்றைய நாள் நல்ல அற்புதமான நாளாக இருக்கிறது. குதூகலமாக இருப்பீர்கள், ஆனந்தமாக இருப்பீர்கள். உங்கள் நெருங்கிய நட்புகள் மூலமாக பல நல்ல விஷயங்கள் நடக்கும். நெருங்கிய நட்புகளோடு பேசுகிறதே நல்ல விஷயந்தானே, அதுக்கு மேலே என்ன இருக்குது நல்ல விஷயம்? உங்களுக்கு ரொம்ப மைண்டு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா, டென்ஷனாக இருக்கா, ஒன்றும் பண்ண வேணாம். உங்கள் ஸ்கூல் டேலேருந்து க்ளோஸாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு பாருங்கள். அவங்க பக்கத்தில் இருக்காங்கன்னா டைரெக்டாக அவங்க வீட்டுக்கு போய் பேசுங்க, இல்லை அவங்கள உங்கள் வீட்டுக்கு வர வச்சு பேசுங்க. அது பாசிபிலிட்டி இல்லையா? ஜஸ்ட்டு ஒரு ஃபோன் கால், அவங்க பர்மிஷனோட ஒரு வீடியோ கால், அது போகிறோம். ஃப்ரெண்ட்ஸோடு பேசுகிறத விட சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லைங்க. அவங்களால நல்லது நடக்கும் நடக்காது அது வேறு விஷயம். பட் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸால் கெட்டது நடக்காது, நல்லது நடக்குமோ இல்லையோ. ஸோ அப்பேற்பட்ட அந்த ஃப்ரெண்ட்ஸோட, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோட முடிஞ்ச அளவு டச்சில் இருந்துட்டுருங்க. சொந்தக்காரங்களோடையும் எத்தனை பேரோட டச் இருக்க முடியுமோ டச்சில் இருந்துட்டுருங்க. அப்படி நமக்கு தெரிஞ்ச நட்புகள், உறவுகளோட பேசுகிறதுங்கிறதே நம்ம மைண்டுக்கு ஒரு நல்ல பிரிஸ்னஸை கொடுக்கும். எதுக்கு இப்போ இதை மெயினாக சொல்கிறேன்னா, உங்களுடைய நெருங்கிய நட்புகள் மூலமாக உங்கள் லைஃப்லேயும் சில நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு ஜோசிய ரீதியாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் அப்படி இருக்குங்கிறத எதிர்பார்க்காம நம்ம அவங்க மேலே அன்பு, நட்பு காட்டுறப்போ அதோடைய பலன் இன்னும் பெரிய அளவில் கிடைக்கும். இதோடு இன்றைய ராசி பலன் நிறைவடைந்தது. உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெற்று கொள்வது வழிகாட்டி ஜோதிடர் அரிகேஸ்நல்லூர் வெங்கட்ராமன் அவர்களின் மகன் HV கிருஷ்ணபிரசாத். மீண்டும் நாளை சந்திப்போம். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. நன்றி, வணக்கம். வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். ஜெய்ஹிந்த்.